காவேரி அம்மாவும் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்து விஜய் ரொம்ப சந்தோஷப்பட வர்றாரு. அடுத்து வந்து காவேரி கிட்ட ரொம்ப தேங்க்ஸும் சொல்கிறாரு. நீங்கள் இல்லைனா என் பொண்ணு இவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்க மாட்டா, ரொம்ப தேங்க்ஸ் மிஸ், நான் பார்க்கல நீங்கள் இப்படிலாம் நடந்துப்பீங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே காவேரி வந்து அப்படியே வந்து பார்த்துட்டு பரவாயில்ல சார் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இங்கே வந்து குழந்தை வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகிறா. தேங்க்ஸ் மிஸ், நீங்கள் இல்லைனா இந்நேரம் நான் சந்தோஷமாகவே இருந்திருக்க மாட்டேன். இந்த ஃபங்க்ஷனில் நீங்கள் தான் என்னை சந்தோஷப்படுத்திட்டீங்க. உண்மையிலேயே நீங்கள் கடைக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும் மிஸ், தேங்க்ஸ் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டிக்கிறா. பரவாயில்லடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து காவேரியும் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே சாரதா வந்து ரொம்ப நிகழ்ச்சியாக பேசிகிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே நான் நினச்சி கூட பார்க்கலடி, எந்த அளவு குழந்தைகிட்ட நீ பாசத்தை வெளிப்படுத்துவேன்னு சொல்லிட்டு உண்மையிலேயே சொல்கிறேனே, நீ இதெல்லாம் பண்ணது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா காவேரி அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்லம்மா, இதில் என்ன இருக்குது அப்படி சொல்லிட்டு இருக்காங்க காவேரியும். அடுத்து எல்லாருமே சந்தோஷமாக ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அடுத்து வந்து இங்கே ப்ரைஸ்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே வந்து சாரதா என்ன பண்ணுறாங்க, காவேரி கிட்ட போய் எப்படியாவது ஏதாவது பேசி அவன் மனசு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு, காவேரி நான் ஒன்று சொல்லட்டு மாடி, நீ என்ன சொல்ல போகிற எனக்கு நல்லா தெரியும், நீ என்ன சொல்ல போகிறேன்னு நான் கரெக்டாக கெஸ் பண்ணி வச்சுருக்கேன். நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நீயே எப்படி கெஸ் பண்ணுவேன், நான் கெஸ் பண்ணி தாம்மா வச்சுருக்கேன். நீ என்ன சொல்ல போகிற தெரியுமா, எப்படியாவது வந்து என் மனசை மாற்றணும்னு நினைப்பேன், அதுதானே, ஏன்டி இப்படிலாம் பேசுகிற, வேற என்ன நினைக்கிறது, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், குழந்தைக்கு அம்மாவாக இருக்கிறதுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன் விஜய் சார்கிட்டே நான் குழந்தைய தத்து கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். என்னடி சொல்கிற, ஆமாம்மா நான் அப்படி தான் கேட்டேன், அவரும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனால் அந்த அளவு நான் கேட்டிருக்கேன்னா என்ன அர்த்தம், நான் அம்மா மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கேன்னு அர்த்தம். இவ்வளோ பாசம் வச்சுருக்கேன் நான், ஏன் விஜய் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு யோசிச்சியாம்மா நீ அப்படின்னோடனே, அது தாண்டி எனக்கும் புரியல, நீ அம்மா கூடவே இருக்கணும்னு நினைக்கிற, அவளுக்கு அம்மாவாக இருக்கணும்னு நினைக்கிற, அப்போ ஏன்டி விஜய் தம்பி நீ கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, அதாம்மா நானும் சொல்கிறேன். அவர் ஒய்ஃபை ரொம்ப நேசிச்சிருக்காரு, என்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறவ என்னை மட்டும் தாம்மா நேசிச்சிருக்கணும், வேறு யாரும் மனசில் கூட நினச்சிருக்கக்கூடாது. இப்படிலாம் பார்த்தா யாரும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது காவேரி, இந்த உலகத்தில் எந்த பொண்ணையும் நினைக்க முடியாது ஆம்பளை யாராவது இருக்கான்னு உனக்கு தெரியுமா, அப்படி ஒரு ஆம்பளையை நீ காட்டவும் முடியுமா, யார் மனசில் என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும் காவேரி, இப்படியெல்லாம் நீ யோசிச்சா கடைசி வரைக்கும் கல்யாணமே ஆகாது, உனக்கு கல்யாணம் ஆகலைன்னா கூட பரவாயில்லம்மா, என்னால் அவர் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவன் மனசு வந்து கொஞ்சம் கூட வந்து மாறாத, இப்படி இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராங்க நம்ம சாரதா. அடுத்து வந்து விஜய் ரொம்ப சந்தோஷமாக இருக்காரு, நடந்ததெல்லாம் நினச்சி பார்த்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்த்து அவ்வளோ சந்தோஷப்பட்டு இருக்காரு. அடுத்து வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, சாரதா வந்து மீட் பண்ணுறாரு. அத்தை உண்மையிலேயே நினச்சி கூட பார்க்கல அத்தை, இந்த அளவுலாம் வந்து காவேரி பண்ணுவான்னு, அவள் மனசு நல்லா மாறி இருக்கத்த, சீக்கிரமாகவே என்னையும் குழந்தைய ஏற்றுப்பான்னு நம்பிக்கை வந்துச்சு அத்தை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு இல்லை மாப்பிள்ள, எனக்கு என்னமோ அந்த நம்பிக்கை போயிடுச்சு மாப்பிள்ள அப்படின்னு. என்னத்தை சொல்கிறீங்க, அவள் எந்த அளவு பண்ணியிருக்கா, என்னத்தை எப்படி சொல்கிறீங்க, இல்லை மாப்பிள்ள அது எல்லாம் வந்து உண்மைதான் மாப்பிள்ள, அவள் குழந்தை மேலே வச்சு இந்த பாசம் நேசம் எல்லாம் உண்மைதான், ஆனால் எனக்கு என்னமோ உங்களை கல்யாணம் பண்ணிப்பான்னு தோணல மாப்பிள்ள, குழந்தை மேலே வேணா அவள் பாசமாக இருக்கலாம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அத்தை, எனக்கு என்னமோ ஒன்றுமே புரியல மாப்பிள்ள, காவேரியை புரிஞ்சிக்கவும் முடியல, எனக்கு தெரிஞ்சு காவேரி மனசு மாற சான்ஸே இல்லை, அவள் பழைய நிலைமைக்கு வந்தால் மட்டும்தான் இது சாத்தியமாகும்னு எனக்கு தோணுது அப்படின்னு விஜய் வந்து யோசிக்கிறாரு. இப்போ என்னத்தை பண்ணுறது, என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் ஒன்றும் புரியல, காவேரி எப்படி சம்மதிக்க வைக்க போகிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு. அத்தை நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் அத்தை, என்ன முடியும் மாப்பிள்ள, அதை நான் காவேரி கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு. மாப்பிள்ள அத்தை எல்லாமே நல்ல முடிவு தான், காவேரி மனசை மாற்றத்துக்கு கடைசியாக எனக்கு ஒரு ஆயுதம் இருக்கத்த, அதை தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். என்ன ஆயுதம் மாப்பிள்ள அது, வேறு யார், அம்முதான் அத்தை. என்ன சொல்கிறீங்க, குழந்தையா, ஆமாம் அத்தை, குழந்தைய வச்சு தான் காவேரி வழிக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நான் யோசனை பண்ணிட்டேன் அத்தை. முதல்ல நான் குழந்தைய இதுக்கெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் இப்போ எனக்கு நல்லா தோணுது, குழந்தைய வச்சு தான் காவேரியை நம்ம வழிக்கு கொண்டு வர முடியும். எப்படி மாப்பிள்ள முடியும், முடியும் அத்தை, குழந்தையும் காவேரியும் வந்து பிரித்து வச்சா கண்டிப்பாக காவேரி வந்து ஏங்குவா, அப்போது வந்து இந்த பிரச்சனையை வேறு மாதிரி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு. மாப்பிள்ள இதெல்லாம் நடக்குமா, நடந்து தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது, இந்த விஷயத்தை பற்றி இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்றாங்க. இங்கே வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, அம்முக்கிட்ட அம்மு நான் சொல்கிறபடி கேட்பியா அப்படின்றாரு. சொல்லுங்கப்பா அப்படின்னோடனே, நீ இதுக்கப்புறம் மிஸ் வீட்டுக்கு போகவே கூடாது, ஏன்பா அப்படின்னோடனே, மிஸ் உனக்கு அம்மா வரணுமா இல்லையா, வரணும்ப்பா, அப்போது மிஸ் கிட்ட நீ வந்து ரொம்பலாம் பேசக்கூடாது, அதே மாதிரி மிஸ் வீட்டுக்கு போகாமல் இருக்கணும், கொஞ்ச நாள் நீ இப்படி இருந்தேன்னா அடம் பிடிக்காமல் மிஸ் நிரந்தரமாக உனக்கு அம்மாவாக வருவாங்க, நீ கேட்பியா அப்படின்னு சொல்லி கேட்கணும். நிச்சயமாப்பா நான் கேட்குறேன், எனக்கு மிஸ் அம்மா வந்தால் போதும் அப்படின்னு குழந்தை சொல்கிறா. அதன்படி வந்து குழந்தைய வந்து காவேரி கிட்ட ரொம்ப நெருங்க விடாமல் விஜய் வந்து பார்த்துக்கிறாரு. இதனால் காவேரி வந்து மனசு கஷ்டப்படுறாங்க, குழந்தைக்காக காவேரி ஏங்க ஆரம்பிக்கிறாங்க. இதை வந்து சாரதா வந்து யோசிச்சுட்டு மாப்பிள்ளை கரெக்டாக தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க.